ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான கீரை வடை தாங்க செய்ய போகிறோம். இது தண்டு கீரையில் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கீரை வடை செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேங்க. இங்கே பாருங்கள், 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா கழுவிட்டு வந்துடலாங்க. 2 முறை நல்லா கழுவிடலாம். இங்கே பாருங்கள், கழுவியாச்சு. கழுவிட்டு பருப்பு எப்பயுமே ஊற வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சுத்தமாக கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ பச்சை மிளகா, ஒரு 5 பச்சை மிளகா எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க. ஒரு கொத்து கொத்தமல்லியும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ பருப்பு எப்படி ஒரு 3 மணி நேரம்னாச்சும் ஊறட்டும் பருப்பு. இங்கே பாருங்கள், வெங்காயம் எப்பயுமே பொடியாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் வடைக்கெல்லாம். இப்போ கீரை எடுத்திருக்கேன்னா தண்டு கீரை தாங்க எடுத்திருக்கேன், அதாவது முளைக்கீரை. ஒரு கட்டில் பாதி அளவு தான் எடுத்திருக்கேன். இப்போ 200 கிராம் அளவுக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு கீரை போட்டோம்னா சரியாக இருக்கும். ரொம்ப போட்டோம்னாலும் நல்லா இருக்காதுங்க, கசக்க ஆரம்பிச்சிரும். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதை சுத்தமாக கழுவிடணுங்க, மண் இருக்கும். சுத்தமாக கழுவிட்டு நான் பொடியாக அரிஞ்சுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணையில் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காயம் இது கட் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரியே கட் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு பருப்பு ஒரு 3 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இது இங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு பருப்பு நல்லா அரைப்படும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடலாங்க ஈஸியாகவே. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, அப்படியே தான் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு தான் பருப்பு நல்லா ஊறணுங்க. இங்கே பாருங்கள், இப்போ இது கூடவே ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. இப்போ காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால காரத்துக்கு எதுவும் சேர்க்கலை. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறலாங்க. அவ்வளோதான். இப்போ இதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துட போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் திப்பியாக அரைச்சோம்னா தான் நல்லாயிருக்கும் வடைக்கு. கொஞ்சம் மொறுமொறுப்பாகும் அப்போ தான். இங்கே பாருங்கள், நான் நைஸாக அரைக்கலை பாருங்கள், கொஞ்சம் திப்பியாக 1-2 பருப்பு முழுசாகவே கிடக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடுவோம். எப்பயுமே வடைக்கு, எந்த வடைக்குமே செய்கிறதுனா பருப்பு நல்லா ஊறிச்சுன்னா தண்ணியே ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்றாமல் அரைங்க. ஊறிச்சுன்னா அதில் இருக்க தண்ணியே போதுங்க. இப்போ இந்த கடலைப்பருப்போட நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் பாருங்கள். இப்போ இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க கீரையும் சேர்த்துக்கரலாங்க. கீரை சேர்த்துட்டு மற்றதெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி, இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கிறலாம். பச்சை மிளகா உங்களுக்கு நறுக்கி போட்டு பிடிக்கலைன்னா அது கடலைப்பருப்பு அரைக்கலே ஒரு 3 பச்சை மிளகா போட்டே அரைச்சிடலாங்க. நான் இன்றைக்கி துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாத்திரத்துலேயே நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா ஈஸியாக தாங்க வந்துடும். இதுக்கு நம்மளுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தண்ணி எதுவும் தெளித்து கூட விட்றாதீங்க. நம்மளுக்கு வடை அதுக்கப்புறமா எண்ணெயே குடிக்க ஆரம்பிச்சிரும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறலாங்க. பச்சரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோம்னா நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும் வடை, அதுக்காக தான் சேர்க்குறது. இந்த கொஞ்சம் தண்ணி எதுவும் இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் திக்னஸ் ஆயிரும், கெட்டி ஆயிரும் மாவு. ஏன்னா நம்மளுக்கு கீரையிலேருந்து தண்ணி சலசலன்னு வர்ற மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், பச்சரிசி மாவு போடவும் நல்லா உருட்டுறதுக்கு வருது பாருங்கள் கரெக்டாக. இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வடை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி நம்ம வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயை காய வச்சு தட்டி போடுறதுக்கு ரொம்பவே நல்லா ஈஸியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், தட்டையில் நம்மளுக்கு சுற்றி விரிசல் விடாமல் வருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டோம்னா அவ்வளோதான். இந்த மாதிரி நம்மளுக்கு பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டி ஒரு தட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா எண்ணெயை காய வச்சு அப்படியே உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா போதுங்க. இப்போ நான் உப்பும் செக் பண்ணி பார்க்குறேங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம வடையை பொரித்து எடுத்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றுறேங்க, பொரித்து எடுக்கிற அளவுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காயணும். இதுக்கு ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வடை போட்டு எடுக்கிறது ஹை ஃப்ளேம்லேயே தாங்க வச்சு போடணும். இங்கே பாருங்கள், நான் கையிலே தான் லைட்டாக ப்ரெஷ் பண்ணி போடுறேன் பாருங்கள். இலை எதுவுமே வச்சு தட்டலை, கையில் தான் தட்டி போடுறேன் பாருங்கள்.
அவ்வளோதாங்க. இதே போலயே நம்ம இப்போ வடை எல்லாத்தையும் போட்டு எடுக்க போகிறோம். நான் இப்போ உங்களுக்கு தெரியணுனுக்காக தான் இப்போ நான் ஸ்பீட் பண்ணி காட்டுறேங்க. இங்க பாருங்கள், எண்ணெயும் கூட இந்த வடைக்கு வந்து ரொம்ப குடிக்காதுங்க. அதிக அளவு எண்ணெயெல்லாம் குடிக்காது. ஆனால் போட்டு எடுக்கிற அளவுக்கு தாராளமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய். இங்கே பாருங்கள், நான் இப்போ ஒரு ஸ்டிக்கு வச்சு தான் பிரட்டி விட்றேன். அதே போல் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இல்லைங்க, ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சு செய்கிறேன் பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு கடலைப்பருப்பில் செய்கிற வடை வந்து கொஞ்சம் அதிக நேரம் வேகுங்க, டைம் எடுத்துக்கிறோம். நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் அடங்கணும், அப்போ தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா உள்ளுக்குள்ளே மாவாக இருக்குங்க. அந்த மாதிரி போட்டு எடுக்காதீங்க. நல்லா எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி அடங்கிடணும். பாருங்கள், நல்லாவே பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். இப்போ இதே போலயே அடுத்ததையும் போட்டு எடுத்துருவோங்க. இது வடை வந்து நல்லா ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பொங்கல் இதுகளுக்கு கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சாயங்கால நேரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பொங்கலுக்கு தாங்க இது தொட்டு சாப்பிட்றதுக்கு செஞ்சுருக்கோம். காலை டிஃபனுக்கு தான் இது செய்கிறோம். இங்கே பாருங்கள், 2வது ஈடும் போட்டு எடுத்தாச்சு. நல்லாவே வெந்துருச்சு. நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. வடை உடையவும் இல்லைங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரியே நான் 3 ஈடு இன்றைக்கி போட்டு எடுத்தேங்க. ரொம்ப ஈஸியாகவே வந்துச்சு, எண்ணெயும் குடிக்கல ரொம்ப. இங்கே பாருங்கள், 3 ஈடும் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்துருச்சுங்க வடை. ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்ததுக்கு வந்து இன்றைக்கி வந்து வடை வந்து எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நான் காட்டுறேன் பாருங்கள். எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் குடிக்கல பாருங்கள், கம்மியாக தான் குடிச்சிருக்கு. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், வடையும் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். தாராளமாக வந்திருக்கு வடை. நல்லா பெருசாக தான் போட்டிருக்கோம். நல்லா வந்து நான் இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெளியே வந்து மொறுமொறுப்பாக இருக்குங்க, உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பரான கீரை வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.